இப்பலாம் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே இதுதான் வருது. நம்ம சிஎம் விஜய் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப எல்&டியோட ஜாயின் பண்ணி 18,600 கோடி பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு மெகா எட்ஜ் ஏஐ டேட்டா சென்டர் வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஆமாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற டேட்டா சென்டரை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஆனா இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்த ஏன் மத்த நாடுகள்ல மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க? சொல்லப்போனா யுஎஸ், யுகே, ஜப்பான், அயர்லாந்து இந்த மாதிரி பல நாடுகள்ல வர இருந்த டேட்டா சென்டரை மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டேட்டா சென்டர் ரன் பண்றதுக்கு மிகவும் அதிகமான எரிசக்தி பயன்பாடு வந்து தேவைப்படும். எரிசக்தி பயன்பாடு அதிகமாகிறப்போ பூமி வெப்பநிலை உயரும். பூமி வெப்பநிலை உயர்ந்தா நம்மளோட நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படும். இது மட்டும் இல்லாம அந்த மிஷின்ஸ் எல்லாம் கூல் டவுன் பண்றதுக்கு அளவுக்கு மீறின தண்ணீர் வந்து தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம நிலத்தடி நீர் வந்து குறையும். ஒன்றும் இல்லை, யூஎஸ் ஜார்ஜியால இந்த டேட்டா சென்டரால மக்கள் உபயோகப்படுத்துற தண்ணி வந்து எவ்வளவு தூரம் ஸ்பாயில் ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்போ ஒரு வீடியோல காட்டுறேன். This is the current drinking water in Morgan County, Georgia, right after a data center was constructed. இதே நிலைமை நாளைக்கு நம்மளுக்கும் வரும். அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாடு இருக்கிற நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் அப்படின்னா, எல்னினோ எஃபெக்ட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற 10, 12 டிஸ்ட்ரிக்ட வந்து பாதிக்கும் அப்படின்னு வானிலை அறிக்கை வந்து சொல்லுது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் காணாத வறட்சியை காண நேரும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கை வந்துட்டு சொல்லுது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில, இப்படி நம்ம தமிழ்நாடு இருக்கிற ஒரு நிலைமையில டேட்டா சென்டர் எக்ஸ்பேண்ட் பண்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே பல சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனியும் கார் கம்பெனியும் நம்ம நிலத்தடி நீரை வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. வளர்ச்சி தேவைதான், ஆனா அது நம்மளோட நாட்டு வளத்தை அழிக்கிற வளர்ச்சியா இருந்தா அது வேணுமா வேணாமாங்கிறத நம்ம ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பார்க்கணும்.